ஹாய் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பருவதமலை தான் போகிறோம். இந்த பருவதமலை பார்த்தோம்னா 4560 அடி உயரம் கொண்ட ஒரு மலையில் தான் இந்த சிவன் கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஒரு சுயம்பு லிங்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுயம்பு லிங்கத்துக்கு நம்மளே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முழுமையான பலனையும் நம்மளால் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான மலையேற்றமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சித்தர்கள் இன்றளவிலும் இருக்கக்கூடிய ஒரு கோவில் சொல்லலாம், பருவதமலைன்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அற்புதமான மலையேற்றமாக இருக்கும் போது, ஆனால் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு அற்புதமான சிவ தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தோன்னா பருவதமலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே கீழே பார்த்தோன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கேருந்து பார்த்துட்டு அப்புறம் மேலே போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா போகலாமா? கிளம்பலாம். இப்போ நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோயிலெலாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ மணி என்ன இருக்கும்? மணி 8:56. ஆமாம், இதுக்கப்புறம் மேலே போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஏறிட்டு நாங்கள் போயிட்டு ஷேர் பண்ணுறோம். ஒரு அற்புதமான ஒரு மலை பயணமாக இது இருக்கும். அதனால் ரொம்ப அழகான ஒரு மலை பயணம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே வந்திருக்கோம். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். என்ன அதாவது நாங்கள் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண மலை இது தான் பருவதமலை. அதாவது 2019 வந்தோம் நாங்கள் இங்கே. கிட்டத்தட்ட 19 ஒரு 3 வருஷம் கணக்கு, 3 வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு 2022 இப்போ திருப்பி வரோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லா மலையும் ஏறியாச்சு. இந்த மலையும் ஏறந்து ஆனால் ஏறின மலையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மலைகள் போய் வந்துச்சு. இப்போ திரும்பியும் இந்த மலையை நாங்கள் ஏற போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த தடவை எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு அற்புதமான மலை பயணமாக இருக்க போது வாங்க அப்படியே 1 by 1 என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். பருவதமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை தான் ஈஸ்வரன் இமயத்திலிருந்து தென்பகுதியான தமிழகத்துக்கு வந்தபோது முதலில் காலடி வைத்த முதல் மலை இந்த மலைதான் பருவதமலை என்பார்கள். பர்வதம் என்றால் மலை என்று பொருள். பர்வத மலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை, மலைகளின் அரசன் என்று பொருள். பருவதமலைக்கு நவிரி மலை, தென்கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை என்ற வேறு பெயர்களும் உண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா வீரபத்திரர் கோவில் இருக்குது. இங்கே அன்னதானம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் வீரபத்திரர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இந்த பருவதமலை அவரே இறைவனை அபிஷேகம் செய்யவும் பூஜை செய்யவும் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பருவதமலையில் ஒரு தடவை தரிசித்தால் பூமியில் உள்ள அனைத்து சிவலிங்கத்தையும் தரிசித்த பலன் கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீரபத்திரை பார்த்துட்டோம். அடுத்தது உள்ளே வந்தோம்னா இங்கே வனதுர்க்கை அம்மன் இருக்காங்க. அந்த அம்மன் எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருப்போம். இப்போ நாங்கள் வீரபத்திரர் அப்புறம் அம்மன் சன்னதி இவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு மலை கீழே இருக்குது, இவங்களுக்கு தனி சன்னதிலாம் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் பருவதமலையை ஏற ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் மட்டும் ஷேர் பண்ண போகிறோம். என்ன போலமா? ஆமாம், அற்புதமான ஒரு மலைப்பயணமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்றது. நாங்கள் போய் பார்ப்போம். அமாவாசை நாட்களில் கூட இந்த மலையில் கீழ்ப்பகுதி முதல் உச்சி மலை வரை இரவில் இறைவனுடைய ஒளி வழிகாட்டியாக இருப்பது இந்த மலையில் தான் அதிசய நிகழ்வு நடந்து வருகிறது.
அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வாழும் இந்த மலையில் அதிகமாக சித்தர்கள் நிறைய பேருக்கு காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ நாங்கள் பருவதமலையை மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மேலே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் கீழே தான் வந்துருந்தோம். இப்போ நாங்கள் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருக்கோம். ஆனால் செமையாக மூச்சு வாங்குது. பெருசாக இப்போ காலையில் கொஞ்சம் வெயில் இல்லை, பனி பெய்யறதுனால. ஆனாலும் செமையாக மூச்சு வாங்குது. உனக்கு எப்படி இருக்குது? அதே தான், அதாவது ஆஃப்டர் லாங் டைம் சொல்லலாம். நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இப்போ முழுசாக கோவில் அப்படின்னு போயிட்டுருக்கோமா, ட்ரெக்கிங் அதிகம் போகலை. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெர்க்கு வாங்குது. ஆமாம், ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்குது. அதுவும் நாங்கள் இன்னும் ஒரு பகுதி கூட முடிக்கல, அதுக்கே இப்படி இருக்குது. இப்போ படிக்கிட்டு இருக்கிறதுக்கே எனக்கு இப்படி இருக்குது. இன்னும் இதுக்கப்புறம் படிக்கிட்டு இருக்காது, வெறும் பாறை தான் இருக்கும். ஒரு கம்பியெல்லாம் பிடிச்சி போகணும், நிறையா இருக்குது. அதுக்காக நாங்கள் பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு. எல்லாத்தையும் மேலே போவோம், ஒன்று ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ போயிட்டே இருப்போம். இந்த பருவத மலை ஏறும்பொழுது நந்தி வடிவில் இந்த மலை நம்ம கண் முன் காட்சி தருகிறது. அது மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவே கருதப்படுகிறது. இப்போ பார்த்தோன்னா 1250 படிக்கட்டு ஏறி வந்துட்டோம். இதுக்கப்புறம் படிக்கட்டு இருக்காது, வெறும் பாறையாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேலே போகிறப்ப எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் படிக்கட்டு கிடையாது. இதுக்கே நாங்கள் 1 hour ஏறி வந்தோம். அது 1250 படிக்கட்டும். இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இப்போ மேலே ஏறி வரும்போது இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அந்த மண்டபத்தில் பார்த்தோன்னா சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்பவும் பழமையான மண்டபம். இது உள்ளே என்ன நல்லா இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இந்த பருவத மலைக்கு செல்வது கடினமான விஷயம். ஏனென்றால் சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த பருவத மலைக்கு உங்களால் செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை ஏறுவதற்கு அவருடைய அனுமதி இருந்தால் மட்டுமே உங்களால் எந்த தடையும் இல்லாமல் மேலே சென்று சிவனை தரிசிக்க முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கட்டு ஏறி வந்தோம். அதுக்கப்புறம் பாறைகளையும் ஏறி வந்துட்டோம். இன்னும் கடைசியாக பார்த்தோன்னா இந்த ஒரு ஸ்லோப் தான் இருக்குது. இது மேலே ஏறிட்டுனா கடப்பாறை பாறை அதுக்கப்புறம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பிடிச்சி தான் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அதனால் மேலே போயிட்டு தான் வருவோம். மேலே போயிட்டு எப்படி இருக்குது நல்லா ஷேர் பண்ணுறோம். என்ன போலாமா? இந்த பருவதமலை ஏறுவதற்கு 2 வழிகள் உள்ளது. ஒன்று கடலாடி வழி, மற்றொன்று தென்மாதி மங்கலம். இந்த வழியாக தான் அதிகமான மக்கள் மலையேறி சென்று வருகிறார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு பாதி தூரம் ஏறி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேல் வியூவுக்கு வந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்கா?
சரி, நீங்கள் என்னென்னலாம் இருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் போகிற வழியில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு அற்புதமான பருவதமலை பயணமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மேலே போயிட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இந்த பருவதமலையில் ஒரு நாள் தீபமேற்றி அபிஷேகம் செய்தால் 365 நாட்கள் பூஜை செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பருவதமலை மொத்தமாக 7 சடைப்பிரிவுகளை கொண்டதாக சொல்லப்படுது. அது 3 அடி உயரம் கொண்ட செங்குத்தான கடற்பாறைப்படி, அப்புறம் தண்டவாளப்படி, ஏணிப்படி, ஆகாயப்படிகளை கொண்ட அதிசய மலையான இதில் எப்பொழுதும் மூலிகை காற்று வீசி தீராத நோயை தீர்க்கும் என்பார்கள். வந்தாச்சு. இன்னும் ஒரு 25% தான். ஆனால் அடுத்தது இந்த கடப்பாறை மாதிரி ஏணி மாதிரி ஏறி பாருங்களா, அந்த இடம் வந்துட்டோம். அது ஏறினோடனே சாமி தான், அங்கே போய் பார்க்கலாம். இந்த பருவதமலைக்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆண் பெண் யாரு வேணாலும் இந்த பருவதமலைக்கு வரவும் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஏற முடிந்தவர்கள் மட்டுமே இந்த கோவிலுக்கு வந்து செல்வது மிகவும் சிறந்தது. ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கோயிலுக்கு வருவோம். ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பிளேஸ் தான் நிற்கிறோம். ஏன்னா இங்கே கம்பியை பிடிக்கலாம், நீங்கள் மேலே ஏறி வரவே முடியாது, அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஆனால் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. கோவில் பார்த்தோன்னா நாங்கள் பார்த்தீங்களா அது வந்துச்சு பாருங்க கோவில். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மேலே போயிடலாம். கோவில் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேலே வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல தான், ஏன்னா ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த கம்பி இல்லைன்னா நீங்கள் மேலே வர முடியாது. நாங்கள் அதை முடிச்சிட்டோம். மேலே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் சொல்கிறோம். கோவில் தான் இருக்குது, வாங்க போகலாம். நாம் மலை உச்சியில் செல்லும்போது பாதச்சுவடை நம்மால் பார்க்க முடியும். அந்த இடத்தில்தான் பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் இருந்து சிவனை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஃபைனலாக பார்த்தோன்னா நாங்கள் கோவிலுக்கு வந்துவிட்டோம். கோவில் பார்த்திங்கன்னா இதோ தான் இருக்குது. நான் அப்படியே காமிக்கிறா. இன்னும் ஒரு நிமிஷத்தில் கோயிலுக்கு போயிடலாம். இதோ கோயில் வந்துச்சு பார்த்தீங்களா, பின்னாடி தான் கோயில் இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷத்தில் கோயில் உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். இந்த பருவதமலையில் இந்த சிவலிங்கத்திற்கு கற்பூரம் ஏற்றி வெளியே நின்று கற்பூர ஜோதியை நாம் பார்க்கும் பொழுது நாகம், சூடம், உடுக்கை போன்ற பிம்பங்கள் நம்மால் பார்க்க முடியும். ஒரு அதிசய நிகழ்வு. பருவதமலையில் இரவில் அம்மன் கன்னத்தில் ஜோதி ஒளியை காண முடியும்.
அது மட்டும் இல்லாமல் அம்மன் கருவறையிலிருந்து பின்னோக்கி சென்றால் அம்மன் உயரமாக காட்சி தந்து நேரில் வருவது போல் இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தோன்னா பருவத மலையை நாங்கள் சுற்றி முடிச்சிட்டோம். நாங்கள் எங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி இருந்தது பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிவன் கோயில்னே சொல்லலாம். ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புனித ஸ்தலனே சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு பருவதமலைனே சொல்லலாம். அவ்வளோ வரலாறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவில் தான் இந்த பருவதமலைன்னு சொல்லலாம். காடு மலைகளை கடந்து அற்புதமான இந்த மல்லிகார்ஜுன கோயிலை வந்து நாம் வந்து தரிசிச்சிருக்கோம். அதாவது 3 மணி நேரம் ஆச்சு நாங்கள் மேலே ஏறி வர்றதுக்கு. அற்புதமான ஒரு கோயில், நம்மளே வந்து பூஜை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு இந்த கோயிலில் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நீங்களும் பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து அந்த சிவனுக்கு நீங்களே பூஜை பண்ணி நீங்களே எல்லாமே செய்யலாம். ஒரு அற்புதமான ஒரு பருவதமலை சிவன் கோயில்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.